சிறு கூட்டமே நீ பயப்படாதே, உன் கர்த்தர் என்றும் முன் செல்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எனக்கு எதிராய் வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. என் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து கரங்களை எல்லாரும் தட்டி, அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றும். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கைகள் மாறி. ஓ பயமில்லை, பயம் பயமில்லையே, என்றார்கள் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என்றார்கள் கர்த்தருண்டு. விசுவாசத்தோடு எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் எல்லா பயத்தில் இருந்தும் எனக்கு விடுதலை கர்த்தர் தரப்போறார். கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள வேணாலும் போங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள வேணாலும் போங்க, பயம்ன்ற ஒண்ணுக்கு மட்டும் நீங்க அடிமையாகாம இருந்தா நான் நம்புறேன் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க ரொம்ப அழகா வெளியே வந்துருங்க. நீங்க ஐசியூக்குள்ளே போங்க, நீங்க பெரிய ஆபரேஷனுக்குள்ளே போங்க, மரண கிடங்குக்குள்ள கூட நீங்க போங்க. ஆனா உங்களுக்குள்ள பயம்ன்ற ஒண்ணு இல்லாம இருக்குமானால் கர்த்தர் அங்கிருந்து கூட உங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சோ இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு விசேஷமாக ஒரு 7 விதமான ஒரு பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போறாரு. கொஞ்சம் டைம் எடுத்தா கூட இந்த 7 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி, ஆண்டவரே இதிலிருந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர போறாரு. ஹalleluya. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். கைகளை மாறுது. ஓ பயமில்லை, பயமில்லையே, என்றார்கள் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என்றார்கள் கர்த்தரும். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க பேருந்த செய்வார். பயம் இல்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க பேருந்த செய்வார். கைகளை மேல தட்டி ஓ பயமில்லை, பயமில்லையே, என்றார்கள் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லிக்கொண்டே பயமில்லை, பயமில்லை, என்றார்கள் கர்த்தருண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நீ நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும். பயமே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கும். பயமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்கும். கைகளை மேல தட்டி சொல்லு. பயமில்லை, பயமில்லையே, என்றார்கள் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை,
ஹalleluya. நம்மை பயப்படுத்தி நமக்கு நிறைய பயத்தை கொடுத்து எப்படியாவது வளர விடாம இருக்கணும்னு தடை செய்கிறவன் சத்துரு. ஆனால் நமக்கு ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசத்தை கொடுத்து நம்மை முன்னோக்கி கொண்டு போகிறவர், தைரியப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நிறைய பயங்கள் எதனால வருது அப்படின்னா சத்ருவாகிய சாத்தானால தான் வருது. ஆனா கர்த்தர் அந்த பயத்திற்கு நம்மை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்க போறாரு. என்னுடைய பயம் என்ன விட்டு மாறாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் பயத்திலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பயம் குடியிருந்தாலும் நான் நம்புறேன், உங்க பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால கண்டிப்பா முடியும், நிச்சயமாய் முடியும். பாருங்க, பொதுவா நம்ம ஒரு வாகனத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு டூ வீலரோ இல்ல ஒரு ஃபோர் வீலரோ ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்காக அவங்க எல்போர்டு மாட்டி ஓட்டும் போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயங்கரமான பயம் இருக்கும். ஐயோ முட்டிடுவோமோ, இடிச்சிருவோமோ, இந்த மாதிரி ஆயிருமோ, பயங்கரமான பயம். ஆனா அதே நேரத்தில் அந்த வண்டியை அந்த காரை பல நாட்கள் ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காரை நீங்க எடுக்கும் போதோ போய் உட்காரும் போதோ கண்டிப்பா நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆனா முதல்ல அந்த கார்ல போய் உட்காரும் போது அந்த ஸ்டீரிங்கை பிடிக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்கும், நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்கும், முட்டிடுவோமோன்னு பயமா இருக்கும். அது அந்த ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவ்வளோ பயமா இருக்கும். ஆனா அதை பழகினதற்கு பிற்பாடு, அது நாட்கள் தாண்டதுக்கு பிற்பாடு, அதை ஓவர் கம் பண்ணதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அதை குறிச்சு துளி கூட என்ன இருக்காது அப்படின்னா கொஞ்சம் கூட பயமே இருக்காது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பயத்தை நம்மிடத்திலிருந்து ஒரு பழக்கம் இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கிறதுனால ஒரு பயம் நம்மை விட்டு வெளியே போகுமானால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன பயமா இருந்தாலும் என் கர்த்தர் நினைப்பாரே ஆனால் அந்த பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு 7 விதமான பயங்களை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ராஜாக்களின் ஆமென் ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வாருங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்கள் நிமித்தம் தாங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலேயும் குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களிலேயும் அடைக்கலமாய் கொண்டார்கள். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலிருந்து தான் இன்னைக்கு 7 விதமான பயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம ஒரு நாள் நம்ம தியானித்தோம். அப்படின்னா கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பராக்கிரமசாலியே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற வார்த்தை நிமித்தம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்போ இன்றைக்கு இந்த மீதியானியர் அப்படின்னா இந்த கிதியோனுடைய இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு 7 விதமான பயம் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக மீதியானியருடைய கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடினால் இஸ்ரவேல் மீதியானியர் நிமித்தம் தங்கள் மலைகளிலே உள்ள ஆமென் மலைகளிலே உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாகி கொண்டார்கள். அப்போ இவர்கள் சந்திக்கிற முதல் பயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியருடைய கை இவங்க மேல இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வருது. அப்படின்னு சொன்னா அந்த பயம் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்துச்சு, அந்த பயம் இப்ப என்கிட்ட இருக்குது. அந்த மீதியானியர்கள் தங்களுக்கு விரோதமாய் வருகிறத நினைச்சு அங்க இருக்கிறவங்க என்னன்னா, ஒருத்தர் பயப்பட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இன்னொரு நபருக்குள்ளே இருக்கிற பயம், இன்னொரு பர்சனுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் இந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறது. அதனாலதான் இந்த ஜனங்கள் எல்லாருமே எப்படியாவது தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் மலைகளிலேயும் கெபிகளிலேயும் குகைகளிலேயும் போய் அவர்கள் தங்கி கொண்டார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் முதலாவது அவருடைய பயத்தை எடுக்கிறதற்கு விரும்புகிறார். எந்த பயத்தை எடுக்கிறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, சுத்தி உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன இல்லைனால் இன்னொரு மனிதர்கள் கொடுத்த, சுத்தி இருக்கிற ஜனங்கள் கொடுத்த அந்த பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பயப்படுத்தி இருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய பயம் உங்களை தொற்றி கொண்டிருக்கலாம். அவர்கள் பயந்ததுனால நீங்க பயப்படலாம்.
அதான் ஆண்டவர் சில இடங்களில் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா, ஒரு பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யணும்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும். அப்படி நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த பயப்படுகிறவர்களோட யாரு சேர்றாங்களோ சில நேரத்தில் அவர்களுக்கும் அந்த பயம் வந்து சிலருக்கு தொற்றிடும். பொதுவா வந்து சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன், மன அழுத்தத்துல மனநிலைமை பாதிக்கப்பட்டு ரொம்ப பயத்தோட இருக்கிறவர்களை ட்ரீட்மெண்ட் பண்றவங்க கூட, இல்லைன்னா அவங்கள வச்சு பார்க்கறவங்க கூட மென்டலி அவங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க ரொம்ப பலமா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, நான் வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். ஏற்கனவே இந்த மன அழுத்தத்திற்குள்ள நான் போனதுனால அப்படிப்பட்ட நிறைய பேருக்கு கவுன்சிலிங், நிறைய பேர் அந்த மாதிரி டீல் பண்ணியிருக்கிறேன். அதுல வந்து சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது தெரியாம அவங்க யாரோ ஒருத்தர் மூலமா பயப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கவனிக்கிற அம்மா வந்து அந்த பிள்ளையின் மூலமான பயம், அந்த நபரிடத்திலிருந்து வந்த பயம் இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க அதுக்கப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருமே சைக்காலஜிக்கலா மாத்திரை எடுத்திருக்கிறவங்கள நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். சில வீடுகளில் 3 பேர் வரைக்கும் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல தூங்க முடியாம தூக்கத்திற்காக மாத்திரை எடுத்து, ஆன்சைட்டிக்காக மாத்திரை எடுத்து, டிப்ரெஷனுக்காக மாத்திரை எடுத்து, எப்படி இது வந்துருச்சு? ஒரு வீட்டுல 3 பேர் எப்படி டிப்ரெஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தருடைய பயம் ஒருத்தரை என்ன பண்ணிச்சுன்னா ஆளுகை செய்தது. சோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் பயப்பட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த பயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து அடையவே கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏதோ ஒரு மரண வீட்டுக்கு போகலாம், ஒரு துக்க வீட்டுக்கு போகலாம், ஒரு ஆபத்தான இடத்திற்கு போகலாம். அங்க இருக்கிறவங்களுடைய பயத்தை பார்த்த உடனே இன்றைக்கு உங்களுக்கு பயம் வரும்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து இந்த கிதியோனை யுத்தத்துக்காக ஆண்டவர் அழைக்கும் போது கர்த்தர் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வைக்கிறாரு. யுத்தத்திற்கு வாங்கன்னு சொல்லும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அதுல வந்து கர்த்தர் கிளியர் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவர் வந்து அதுல வேறு பிரிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்ப ஓடி போக கடவான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ ஆண்டவர் எதை விரும்புறதில்லை அப்படின்னு சொன்னா, பயத்தோட இருக்கிறத ஆண்டவர் விரும்புறதில்லை. உங்களை பயன்படுத்தணும்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க தைரியமா மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களை கொண்டு கர்த்தர் சத்துருடைய யுத்தத்தை பண்ணணும்னா உங்களுக்குள்ள தைரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுடைய வீட்டில் அற்புதத்தை செய்யணும்னா நீங்க பயந்தவர்களாய் அல்ல, கர்த்தர் தேடுகிறார் மீதியானியரை ஜெயிக்க, மீதியானியருடைய பாளையத்தை ஜெயிக்க கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயத்தோடு இருக்கிற 16,000 பேர் அல்ல, பயத்தோடு இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அல்ல, பயப்படாமல் இருக்கிற 300 பேரை கொண்டு மீதியானியருடைய பாளையம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அவைகளை அழிப்பதற்கு என்னுடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன். கர்த்தர் தேடுகிறார். இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் தேடுகிறார். 16,000 பேர், 20,000 பேர் பயமும் திகிலும் உள்ளவர்கள் நிற்கும் போது இந்த கூட்டத்திலே இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் தனியாய் தெரிந்து கொண்டு பயமும் திகிலும் இல்லாத, பயத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட சிலரை கொண்டு மீதியானியருடைய பாளையத்தை கொள்ளையிடுவேன், சத்துருடைய ராஜ்யத்தை நான் அழிப்பேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி அந்த லிஸ்ட்ல, அந்த இடத்துல கர்த்தர் இப்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் கிருபையாய் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இன்னைக்கு இந்த 14வது நாள் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பயம் என்ன வந்து என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பயம் என்ன வந்து ஒட்டிரவே கூடாது. பயப்படுகிறது அவர்களுடைய வேலையை தவிர அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி யாரு பயப்படுகிறது மாதிரி முதல்ல பேசினாலும் உங்க வாயிலிருந்து முதல் வருகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்? சரி சொன்னா, சரி 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 பயப்படாதீங்க, சரி பயப்படாதீங்க, சரி பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா பேச கத்துக்கணும். நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அந்த லிஸ்ட்ல வர முடியாது. நீங்க மீதியானியரை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அங்க இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, உங்க முன்னோர்களுக்கு இப்படி ஆயிருச்சு, உங்க தாத்தா எப்படி செத்துட்டார் தெரியுமா, உங்க பாட்டி எப்படி போயிட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு இருக்கிற இந்த வியாதி அவங்களுக்கு வந்துச்சு எப்படி தெரியுமா? இந்த மாதிரி யாரு முன்னோர்கள் உங்க முன்னாடி இருக்கிறவங்க யார் உங்களை பயப்படுத்தினாலும் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை
எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த முதல் காரியத்திற்காக கையை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். யாரோ ஒரு சிலர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, என்னை இவன் பயப்படுத்தி விட்டுட்டான், என்னை இந்த பர்சன் பயப்படுத்தி விட்டுட்டாங்க, என் பாட்டி என்ன பயப்படுத்தி விட்டுட்டாங்க, எங்க அம்மா என்ன ரொம்ப பயப்படுத்தி விட்டுட்டாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க ஒருத்தங்க என்ன ரொம்ப பயப்படுத்தி விட்டாங்க. உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இந்த மாதிரி இருக்குது, நீ இந்த மாதிரி ஆயிருவ, நீ உன் பாட்டி மாதிரி, நீ உன் தாத்தா மாதிரி, அவங்க சாபம் உன்னை தொடருது, இந்த மாதிரி ஏதோ ஒன்ன சொல்லி என்ன ரொம்ப பயப்படுத்தி விட்டாங்க. இன்னொருத்தருடைய பயம் என் தலை மேல இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன், எங்க அம்மாவுடைய பயம் என் மேல இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால அதை கடிந்து நான் அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இனி நான் பயப்பட போவது இல்லை, இனி நான் பயப்பட போவது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். இன்னொருத்தர் மூலமாய் வந்த பயத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு இயேசு வல்லவர், வல்லவர். ஹalleluya. இனி பயப்படுத்துகிறது போல பேசுகிறவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு எனக்குள்ளே பயத்தை நான் கொண்டு வர போவது இல்லை, கொண்டு வர போவது இல்லை. அவர்கள் பேசினதை அங்கேயே நான் மறப்பேன், அங்கேயே நான் விடுவேன். நீங்க பொருத்தனை எடுக்க எடுக்க கர்த்தர் அற்புதம் செய்றாரு. ஹalleluya. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த பயமும் திகிலும் என்னை அணுகாதபடி என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம், ஒருவன் மாத்திரம் அந்த கூட்டத்திலே இருக்கிற அத்தனை பேர் பயப்பட்டாலும், அத்தனை பேர் பயப்பட்டாலும் ஒருவன் மாத்திரம், ஒருத்தி மாத்திரம் மீந்திருக்கும் போது பாகாலுடைய படைகள் என்னை கண்டிப்பாக ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மீந்திருக்கிற ஒரே ஒரு நபர் கர்த்தர் நம்மையாய் மாற்ற போகிறார். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய பயம் என்ன பயம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் பயப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. கிதியோன் என்கிற ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியை கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே பயப்பட்டுட்டாங்க, எல்லாருக்குள்ளயுமே அந்த பயம் இருக்குது. எல்லாரும் போய் குகையில தங்கி இருக்கிறாங்க, எல்லாரும் போய் விவசாயம் பண்ணாம வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு கிதியோன் மட்டும் வந்து நின்று விதை விதைத்து அதை அறுக்கிற தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த கிதியோனை கர்த்தர் இன்று இரவு தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த கிதியோனுடைய அபிஷேகம் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பயப்படும் போது நான் பயப்பட போவது இல்லை. ஹalleluya. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடும். சொல்லு ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லு ஆவியே 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 ஆவியே. கைகள் மேல் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya. ஆமென். சுற்றி இருக்கிற எல்லாருடைய பயமும் என்னை வந்து அணுகுவதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கப்பலில் இருந்த அத்தனை பேரும் பயப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல யாருமே நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் எங்கிட்ட வந்து பேசினாரு. இந்த கப்பல் சேதத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜீவனை கிருபையாய் மீட்டெடுத்தார். இன்னொருத்தருடைய பயம் எனக்குள்ளே வந்து அணுக போவது இல்லை, எனக்குள்ளே வந்து அணுக போவது இல்லை. சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பயம் என் மேல வந்து அணுக போவது இல்லை. சுற்றி இருக்கிறவருடைய பயம் என் மேல வந்து நெருங்க போவது இல்லை. சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு பயப்பட்டாலும் என் இருதயம் கர்த்தரை நம்பி அது திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்.
ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பயத்திலிருந்து நம்ம வெளியே வரப்போறோம். அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிகேஸ்தேரியனாகிய யோகாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்போதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த கிதியோனுக்கு வந்து ஒரு பயம் வருது. என்ன பயம் வருது அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இவன் போரடிக்கிறத பார்த்து கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த காரியத்தை நீ செய்யணும், உன்னை நான் முன்னணியில நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை அவருடைய கையில கொடுக்கும் போது இந்த கிதியோன் உடனே என்ன பண்றாருன்னா ரொம்ப பயப்படுறாரு. தேவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக ஒரு பயத்தை நம்ம மேற்கொள்ளணும். என்ன பயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, சில பொறுப்புகளை நம்முடைய கரத்துல கையில கொடுக்கும் போது அந்த பொறுப்பை குறித்து பயமே இல்லாம அதை நேர்த்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. ஆமென். சிலருக்கு பாருங்க, கம்பெனியில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சா, இல்லைன்னா ஏதாவது ஆலயத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சா, எங்கேயாவது ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை குறித்த பயம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நான் நல்லா செய்வேனா, அதை உண்மையா செய்வேனா, என்னால நேர்த்தியா செய்ய முடியுமா, இந்த வேலையை நான் சரியா செஞ்சு காசை வாங்கிட முடியுமா அப்படின்ற பயம் நிறைய பேருக்குள்ள வரதுனால அவங்க பயப்படலைன்னா கூட அவங்க செய்யக்கூடியதை ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க. ஆனா எப்ப அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பயம் வருதோ அப்போல இருந்து சிலரால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்யவே முடியாது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை, பொறுப்புகளை கொடுக்கிறது கர்த்தர், அதை நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். நமக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுக்கும் போது அந்த பொறுப்புகளை மட்டுமல்ல, அதை செய்யக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் அறிவையும் கர்த்தர் தயவாய் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. திருமண காரியங்கள் ஒப்பந்தம் செய்துவிட்டு அப்படியே பத்திரிகை அடிக்கிறதுக்காக வந்து ஒரு நாள் கேட்டுட்டே போயிட்டான். பத்திரிகை அடிக்கிறதுக்கு கேட்டுட்டு போயாச்சு. ஆனா பத்திரிகை அடிக்கிறதுக்காக கேட்டுட்டு போனவங்க ஒரு மாசமாயும் பத்திரிகை வரவே இல்லை. என்ன இந்த மாதிரி பத்திரிகை வரல, நாள் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது, கல்யாண கார்டு அடிக்கலையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க அம்மா அழுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல பொண்ணு வந்து திடீர்னு சொல்லுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சரி கூட்டிட்டு வாங்க, சர்ச்சை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த பாப்பா உட்கார வச்சு பேசிட்டோன்னு. ஏன் என்ன பண்ற அப்படின்னா உடனே அந்த பிள்ளை பயப்படுது. இல்ல கல்யாணமானா நான் எப்படி சமைப்பேன், நான் வீட்டுல சமைச்சதே இல்லை, அவர் சமைக்கிறதுக்கு இல்ல, ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். அப்படியே அழுதுட்டே சொல்லுது, நான் எப்படி அவருக்கு சமைச்சு கொடுப்பேன், நான் எப்படி என்னுடைய கணவனார நான் பார்ப்பேன், ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய நான் எப்படி பார்ப்பேன், என்னால் அப்படி பெத்தெல்லாம் எடுக்க முடியாது, எனக்கெல்லாம் அந்த சரீரத்துல பலனே இல்லை, எனக்கு டாக்டர்னாலே பயம், எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே பயம். அப்படியே எவ்வளவோ நான் சொல்லிட்டேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இல்லப்பா, எத்தனை உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் ஒன்று பெத்து எடுத்திருக்காங்க, அந்த அந்த டைம்ல அதற்குரிய கிருபையை ஏசப்பா உங்களுக்கு தந்துருவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்காக நீ வந்து திருமணத்தை வேண்டான்னு சொல்ல முடியாது, உனக்கு லைஃப் அதுக்கு அப்புறம் தான் இருக்கு, நீ இதுக்காக தள்ளி போடக்கூடாது, நீ எத்தனை நாள் அம்மாவோட இருந்த முடியும், நீ எத்தனை நாள் அப்பாவோட இருந்த முடியும், நீ அதற்கு தைரியமாய் தான் ஆகணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஒரு குடும்பத்தினுடைய பெண்களா தான் இருக்கிறாங்க. என்னென்னமோ சொன்னேன். கடைசி வரையிலையும் அந்த புள்ள எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி போவேன், நான் எப்படி இருப்பேன், எப்படி அவர்கிட்ட நான் பேசுவேன், இதுக்கு முன்னாடி நான் பேசினதே இல்லை. அப்போ அவங்கள வந்து அந்த அழுத்தத்திலிருந்து கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டாச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது வெறும் குடும்ப வாழ்க்கைன்னு மட்டும் சொல்லல, இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் வந்து பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், ஏதாவது ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துட்டாங்கன்னா, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு சுத்தமா தூக்கமே என்னை விட்டு போயிடும், என்னால் அந்த பொறுப்பை செய்யவே முடியாது, எனக்கு ரொம்ப பயம் வந்துடும், இதுக்காக தான் எந்த பொறுப்பையும் நான் கையில எடுக்கல, எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தோம் நான் தோற்றுவேனோன்ற பயம் எனக்கு நிறைய இருக்குது, அந்த பொறுப்பை சரியா செய்து முடிக்க மாட்டேனோன்ற பயம் எனக்கு இருக்குது. ஆனா நான் நம்புகிறேன், கிதியோனுடைய பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு மீதியானியரை அவன் கையிலே ஒப்பு கொடுத்த கர்த்தர்
உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை செய்யக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். ஆயிரக்கணக்கான பேரை வைத்தல்ல, லட்சக்கணக்கான பேரை வைத்தல்ல, 300 பேரை வைத்து மீதியானியரை கர்த்தர் அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஹalleluya, ஆமென். ஆண்டவருடைய சீடர்கள் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவர்கள் தலையின் மேல ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனா அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாது. அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க இதுக்கு முன்னாடி பைபிள் காலேஜுக்கு போய் பழக்கம் இல்ல. அவங்களுக்கு வேதத்தை வித்தியாசமா பேசி பழக்கம் இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, அந்த பொறுப்புன்ற வந்த உடனே அதற்கான அபிஷேகம் அவங்க தலை மேல வருது. அந்த அபிஷேகம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிறதை கேட்டு சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களா இருந்தும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. நான் நம்புறேன், உங்களை பார்த்து அப்படி பிரமிக்கிற நாள் சீக்கிரம் வருவதாக. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அந்த நாள் சீக்கிரம் வருவதாக. கர்த்தர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பொறுப்புகளை தைரியமாய் செய். உனக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை தைரியமாய் செய். அதிலே தோற்று போவது இல்லை, தோற்று போவது இல்லை. ஓ ஹalleluya, பெரிய காரியத்தை கொண்டு செய்கிறதை கர்த்தர் உங்களை கொண்டு ரொம்ப சிம்பிளா, ஓ குட்டியா இருக்கிற, ஆமென், சின்னதா இருக்கிற உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். யோசேப்புனுடைய தலையின் மேல கொடுக்கப்படுகிற பொறுப்பு சாதாரணமான பொறுப்பா? சாதாரணமான பொறுப்பா? இவருக்கு சொப்பனம் ஈஸியா சொல்லிட்டாரு. சொப்பனம் சொல்லும் போது சொல்றாரு, 7 வருஷம் இந்த உலகத்துல 7 வருஷம் நீங்க குடியிருக்கிற இடத்துல ஆசீர்வாதமான காலம் வருது. அந்த 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்போது நீங்க சாப்பிடுறதுக்கு அதெல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஞானம் உள்ள, திராணி உள்ள ஒருத்தரை நீங்க லீடரா நியமிச்சு அவருக்கு கீழே ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த ஒன்ன மாதிரி ஞானம் உள்ளவங்க வேற யாருமே இல்ல. இந்த வேலைக்கு நீதாயா சரியான ஆப்டான ஆளு, நீதாயா கரெக்டான ஆளு. எப்படி கரெக்டான ஆளு? அவங்க அப்பா கூட இருக்கும்போது வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாரு. அண்ணங்களுக்கு ஒரு நாள் தான் சோறு கொண்டாடுறாரு. அன்னைக்கு அவனை பிடிச்சி குழியில போடுறாங்க. அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டுல பாத்தங்களோட வேலை, அதுக்கப்புறம் சிறைச்சாலையில அசிஸ்டன்ட் வேலை. அவ்வளவுதான் அவருடைய படிப்பினை, அவர் கடந்து வந்த பாதை அவ்வளவுதான். ஆனா தலை மேல ஒரு பொறுப்பு கொடுத்தப்பட்ட உடனே அந்த பொறுப்பை ரிஜெக்ட் எல்லாம் பண்ணல. என் கர்த்தர் என் கூட இருப்பார்னு சொல்லி அந்த பொறுப்பை கையில வாங்கி வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை தலையை உயர்த்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பார்த்து பயப்படாத. சிஸ்டர் பயப்படாதீங்க, பிரதர் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். யாரும் செய்ய முடியாததை செய்ய போகிறேன். நேர்த்தியாய் நீ செய்ய போகிறாய். இந்த பொறுப்பு உன் கையிலே வந்ததற்கு பிறகு கர்த்தர் உன்னை பல மடங்கு உன் தகப்பனை விட, உங்கள் தகப்பனை விட, முன்னோர்களை விட, திறமசாலிகளை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென். அசைவாடுகிறவர், ஆளுகை செய்கிறவர், எனக்கு கிருபையை தருகிறவர். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி ஆமென், ஹalleluya சொல்லுவோம். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை தகர்த்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஹalleluya, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடும். சொல்லு ஆமென், ஆமென், ஆமென். கைகளை மேல தட்டி அசைவாடும் அந்த பொறுப்பை கொடுக்கிற கர்த்தர், அதற்குள்ள பலனை கொடுக்கிற கர்த்தர். அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இப்பவே 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 அந்த சவால்களை சந்திப்பதற்கு, அந்த காரியத்தை முடிப்பதற்கு ஒவ்வொருவர் மேலும் அசைவாடும் அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் மணலாகும்
எங்கள் அக்கினி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி முழு பலத்தோடு கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை குறித்து நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுப்புகள் யாரால கொடுக்கப்படுதுன்னா கர்த்தர் ஒருவரால தான் கொடுக்கப்படுது. சிலருடைய பொறுப்புகள் உங்களுடைய தலையின் மேல வலுக்கட்டாயமா வந்து வைக்கலாம். கணவனார் இறந்திருக்கலாம், தகப்பனாருடைய பொறுப்பு உங்க தலை மேல வந்திருக்கலாம். என் மேல இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்துச்சே, அந்த பொறுப்புகளை பார்த்து கொஞ்சம் கூட நீங்க பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. நான் நம்புறேன் அந்த பொறுப்புல நீங்க என்ன செய்யணும், எப்படி நடத்தணும்ன்ற ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு தேவன் அவர் இருக்கிறார். உங்களுடைய வயசுக்கு மிஞ்சின பொறுப்பா இருந்தா கூட அதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் சாலமோன் சொல்கிறார், நான் ரொம்ப இளைஞனா இருக்கிறேன், நீ இளைஞனா இருக்கிறத குறித்து நீ எதுக்குப்பா கவலைப்படுற? உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சது கர்த்தர். அந்த இடத்துல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவனுடைய ஞானத்தை பார்த்து பிரமிக்க பண்ணுகிறார் ஆண்டவர். உங்க பிள்ளையை நீங்க ரொம்ப நேர்த்தியா நடத்துவீங்க, உங்க குடும்பத்தை நீங்க நேர்த்தியா நடத்துவீங்க. நீங்க கையில எடுக்கிற காரியம் ரொம்ப அழகா வாய்க்கும். நீங்க செய்த ஜெபத்துக்கு பிற்பாடு அந்த பொறுப்பை நீங்க தைரியமா நீங்க செய்வீங்க. அந்த பொறுப்பினால உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரப்போறது இல்லை. அந்த பொறுப்பை நீங்க ரொம்ப லெகுவா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்கிற அந்த காரியம் பெஸ்டா மாறப்போகுது. அந்த இடத்துல உங்களை தவிர யாருமே அப்படி பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் அந்த காரியத்தை கேளுங்க. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை 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 பொறுப்புகள் வைக்கப்படுவதாக, பொறுப்புகள் வைக்கப்படுவதாக. கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் நம்புறாரு உங்களை, கர்த்தர் நம்புறாரு. இல்ல சாதாரணமா இருந்துட்டு போகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல, சாதாரணமா இருந்துட்டு போகிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. மகளே, உன் தலை மேல பெரிய பொறுப்பை நான் வைக்க போறேன். மகனே, உன் தலை மேல பெரிய பொறுப்பை நான் வைக்க போறேன். இல்ல அது வரைக்கும் சத்துரு உங்களை கொள்ளையாட முடியாது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த பொறுப்பையும் தள்ளிவிட வேண்டாம், எந்த பொறுப்பையும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எல்லாம் ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பொறுப்புகளை கர்த்தர் உங்க தலையில தருவார். உங்களை தனியா நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க நேர்த்தியா அதை செஞ்சு முடிச்சிருங்க. அதற்கு பிறகு கர்த்தர் உங்களை தனியாய் அந்த பொறுப்பிலே நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் சிசராவையும் ஆமென். இனி 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த கிதியோனுக்குள்ளே இருக்கிற 3வது பயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த யுத்தத்திற்கு நீ போகணும், உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ பராக்கிரமசாலின்னு சொல்லும் போது இந்த கிதியோன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? எதனாலே ரட்சிப்பேன்? என் கையில் அவ்வளவு அப்படின்னா, இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்படின்னா இந்த இஸ்ரவேலரை மீட்கிறதற்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட எதுவுமே இல்லை, எங்கிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட சொத்து இல்லை, நான் எல்லாரிலுமே சிறியவன், நான் எல்லாரிலுமே சிறியவன். சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 3வது சிலருக்கு என்ன பயம் வரும் அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட காசு இல்லை, எங்கிட்ட எதுவும் இல்லை, எங்கிட்ட சொத்து இல்லை, நான் என்ன பண்ணுவேன்?
நான் என்ன பண்ணுவேன்? பணம் இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? பணம் இல்லாம நான் எதை வாங்க முடியும்? எனக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தை எல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ, என் கையில ஒரு பணம் கூட இல்லையே, என் கையில ஆசீர்வாதமே இல்லையே, என் கையில இந்த பிரச்சனை, ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நான் எப்படி சமாளிப்பேன்? இந்த பணம் இல்லைன்ற பிரச்சனை, கடன்காரங்களுக்கு நான் எப்படி இந்த பணத்தை கட்ட முடியும்? நான் எப்படி இதை திரும்பி கொடுப்பேன்? எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் இல்லை. அப்போ நிறைய பேர் தங்களுடைய ஏழ்மை நிலைமையை குறித்து, தங்க கையில ஒன்றும் இல்லாததை குறித்து, அதான் மனாசேலே என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீ எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, என் கையில பணம் இல்ல, என் கையில சொத்து இல்ல, என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய பெரிய காரியத்தை, பெரிய பெரிய பணத்தை கொண்டு செய்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணி, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமென், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நான் நம்புறேன், பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் எங்க இருந்து வரணுமோ கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நான் நம்புறேன், கர்த்தர் உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவாராக. ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவாராக. ஆமென். உங்களை தாண்டி வருவதாக. கர்த்தர் உங்களுடைய பண நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. Praise the Lord. Hallelujah. ஆமென். பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன்? என்னிடத்தில் என்ன பணம் இருக்குது? இந்த பயம் வேண்டாம். என் பிள்ளையை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். என் பிள்ளையை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் நம்புறேன், அந்த பயம் வேண்டாம். என் தேவன் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும். அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பதே இல்லை. கைகளை உயர்த்தி இந்த 3வது காரியத்திற்காக சத்தமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். முழு பலத்தோடு கூட. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா பயத்திற்கும், எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர், நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் கூடையை நிரம்ப பண்ணுவார். வெறுமையான உம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அப்பா, அப்பா, நான் தான் பயப்படுறேன். என் தேவை எப்படி சந்திப்பேன்? என் பிள்ளையை எப்படி கரையேற்றுவேன்? என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன்? நான் இனி எப்படி கொண்டு போவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம் இப்போ திறப்பதாக. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். எஸ். நீங்க டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பார்த்து, Thank you Jesus. எனக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் இல்ல அப்படின்ற பயம் நமக்கு வரக்கூடாது. என்கிட்ட இப்ப இல்ல அப்படின்ற பயம் வரக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி தேவை அதிகமாயிருச்சு, எனக்கு இப்ப கமிட்மெண்ட் அதிகமாயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. எந்த அளவிற்கு கமிட்மெண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவிற்கு அதிகமாய் சம்பாதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து மனசை விடுறது மனுஷனுக்கு மேன்மை இல்லை. சிலர் பாருங்க, ஒரு பிள்ளையை பெத்தெடுத்துட்டு 2வது பிள்ளைய அவங்க அதுக்கு எந்த விதமான காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு பயம், ஒரு பிள்ளைய வளர்த்த முடியல, அடுத்த பிள்ளையை எப்படி நான் வளர்த்துவேன் அப்படின்னு. இது ரொம்ப தவறு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். யாருமே பண நெருக்கடியை பார்த்து, இல்லைன்னா என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைப்பேன், எனக்கு சம்பளம் இல்லைன்னு பார்த்து குழந்தை பாக்கியத்தை யாருமே நீங்க தள்ளி போடக்கூடாது. கண்டிப்பா தள்ளி போடக்கூடாது.
அது வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்தாலும் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு தேவையானதை ஆண்டவரால தர முடியும். ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணணும். என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணணுமே தவிர அதுக்காக குழந்தை பாக்கியத்தை நீங்க எப்படி தள்ளி போடலாம்? எப்படி தள்ளி போடலாம்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி தடுத்து நிறுத்தலாம்? அது ஆண்டவர் எப்படி பிரியப்படுவாரு? கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். எந்த காரியமா இருந்தாலும் அப்படிதான். திருமண காரியமா கைகூடி வருதா, தேவைகளுக்காக அதை நிறுத்தி வைக்க வேண்டாம். ரொம்ப பிரம்மாண்டமா செய்ய வேண்டாம். கொஞ்சம் சிம்பிளா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறத வச்சு ரொம்ப பெஸ்டா பண்ணுங்க. ஆனா ஒரு காலத்திலையும் பணம் இல்லை அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களுடைய கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா தடை பண்ணவே கூடாது. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, வர வேண்டியதை கொடுக்க வேண்டியதை கர்த்தர் எந்த நேரத்தில் தரணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். அது தேடி வரும். இது வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தராயிருப்பாரானால், இதை கொடுக்கிறவர் கர்த்தராயிருப்பாரானால், பிள்ளையை கொடுத்த கர்த்தருக்கு வளர்த்த தெரியும். பிள்ளையை கொடுக்கிற கர்த்தருக்கு வளர்த்த தெரியும். அவர் அப்படி உங்களை கைவிட்டுற மாட்டார். அப்படி ஆண்டவர் விட்டுற மாட்டார். அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும். பயம் இல்லை, அது பணம் இல்லைன்ற பயம், எனக்கு சொத்து இல்லைன்ற பயம், எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லைன்ற பயம் உங்களுக்குள்ள வரவே வேண்டாம். வரவே வேண்டாம். எக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம். ஒண்ணு, உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம எதையுமே கொண்டு வந்ததும் இல்லை, எதையுமே கொண்டு போறதும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால இந்த பூமியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே தராவிட்டாலும் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்றன்று தருகிற கர்த்தர், என்னை போஷிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐடியா பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படி உங்க வருமானத்தை நீங்க அதிகப்படுத்துறது கர்த்தரிடத்துல கேளுங்க. என்ன வேலை செய்யணும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதுக்காக காலையில நான் சொன்னது போல அதுக்காக கடினமா உழைக்கலாமா? சிலர் பாருங்க, காலையில இருந்து வேலைக்கு போயாச்சா நைட் இன்னொரு வேலைக்கு போவாங்க. உங்களுடைய கஷ்டத்துல தான் நீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? எப்படி நீங்க தூங்காம அப்படி இருந்தா நீங்க எவ்வளவு சிக்காயிருவீங்க. ஆனா காலையிலேயே சம்பாரிச்சு நைட்டும் சம்பாரிச்சு நமக்கு என்ன மிச்சம்? என்ன மிச்சம்? ஒண்ணுமே மிச்சம் இல்லை. ஒண்ணுமே மிச்சம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நீங்க யாரிடத்துல கேளுங்கன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு மட்டும் உழைச்சிடக்கூடாது, ஞானத்தோட நீங்க உழைக்கணும். அதைத்தான் காலையிலிருந்து ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. உங்களுடைய உழைப்புல வெறும் கஷ்டம் மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய உழைப்புல என்ன இருக்கணும்னா ஞானம் இருக்கணும். ஞானத்தோடு கடினமா நீங்க உழைச்சிட்டீங்கன்னா, கர்த்தரோட நீங்க கடினமா உழைச்சிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் 3 இயர்ஸ் தான், 3 வருஷத்துக்குள்ள ஒரு மகிமையை பார்ப்பீங்க. 7 வருஷத்துக்குள்ள பெரிய மகிமையை பார்ப்பீங்க. 14 வருஷத்துக்குள்ள கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நீங்க செட்டிலே ஆகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்பா, என்ன இனி கையேந்த விட மாட்டார். யாரிடத்திலையும் ஆண்டவர் கையேந்த விட மாட்டார். கர்த்தர் எனக்கு கண்டிப்பா என்னுடைய கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். இனி நான் பயப்பட மாட்டேன். பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து பயப்பட மாட்டேன். ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 4, 4வது ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 4வது பயம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கிதியோன் 4வதாக என்ன பயப்படுறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார் அவரை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் நடப்பானே. அப்படின்னா அவருக்கு எதை குறிச்சு பயம் அப்படின்னு சொன்னா, தான் கூட நிக்கிறதற்கு யாருமே இல்லைன்னு அவர் பயப்படுறாரு. என் கூட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவா எங்க அப்பா இல்லை, எங்க சப்போர்ட்டிவா எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, என் கூட யாராவது ஒருத்தர் நின்னா கூட நான் தைரியமா இருப்பேன். ஆனா என் கூட யாருமே இல்லையே, நான் எப்படி தைரியமா இருக்கிறது? சிலருடைய பயமே எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, யாரும் என் கூட இல்லை,
யாரும் என் கூட இல்ல, நான் தனிமையா இருக்கிறேன், என் மனைவி என் கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, என் கணவனார் என் கூட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியாவே செயல்படுறேன், நான் தனியாவே இந்த வீடை கட்டுறேன், நான் தனியாவே இந்த கடன் கட்டுறேன், நான் தனியா நிக்கிறேன், யாருமே என் கூட இல்லை. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அவன் கூட இல்லை அப்படின்னா அவனை பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் அவன் கூட இருக்கிறார்னு சொல்ல மாட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து என் கூட யாருமே இல்லைன்ற பயத்துல இருப்பீர்களே ஆனால், என் கூட இந்த காரியத்துல இந்த பிரச்சனையில நிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க பயப்படுவீர்களே ஆனால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கூட கர்த்தர் நிற்கிறார், ஆண்டவர் உங்க கூட உண்டு. நம்புறவங்க ஆமென். நீங்க தனியா நிக்கல, நீங்க தனியா நிக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்துல நீ தனிமை இல்ல, இந்த போராட்டத்துல நீங்க தனிமை இல்ல, இப்பொழுது நீங்க கடந்து போகிற இந்த பாதையில மகனே நீ தனிமையா இல்ல, மகளே நீ தனிமையா இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றவும் அவர்கள் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வெளி தேசத்தில் இருக்கிற உங்க பிள்ளை தனியா இல்ல, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். உங்க மகனோட கர்த்தர் இருக்கிறார், உங்க மகளோட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எந்த இடத்திலையும் தனியே இல்ல, தனியே இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள நாலாவது ஒரு பயம் வந்துடவே கூடாது. என்ன பயம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தனியா நிக்கிறேன்ற பயம் நமக்கு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்துல ஒருவேளை யாருமே நம்ம கூட நிக்கட்டாலும் மறைந்திருந்து என் கூட ஒருவர் கண்டிப்பா டிராவல் பண்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 14வது நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்துல கையை மட்டும் மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த பயம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா பாஸ்டர், நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், எங்க அப்பா என் கூட இல்லை, எங்க அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய பலனா இருந்தாரு தெரியுமா, எங்க அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய பலனா இருந்தாங்க தெரியுமா, என் வீட்டில் என் மூத்த பிள்ளை எவ்வளோ பலமா இருந்தாங்க, ஆனா எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போனது மாதிரி இருக்குது. நான் என்னமோ இந்த உலகத்துல தனியா டிராவல் பண்றது மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனையில யாரும் என் கூட இல்லை, இந்த சூழ்நிலையில எனக்கு நெருக்கமா இருந்தவங்க கூட என்னை விட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன தனியா விட்டுட்டாங்களேன்னு எனக்கு பயமா இருக்குது. யாரோ ஒருத்தர் கணவனை இழந்து வாழலாம், மனைவியை இழந்து வாழலாம். எப்படி இவன் என்னை தனியா விட்டுட்டு போவான்னு நினைக்கல, எப்படி இவர் என்னை தனியா விட்டுட்டு போவாருன்னு நினைக்கல. நான் தனியா இருக்கிறேன், நான் ஒரே வீட்டுல தனியா இருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையில தனியா கடந்து போறேன். நானும் என் பிள்ளையும் என்ன செய்வோம்? ஒருவேளை ஆகாரை போல யாரோ ஒருவர் வருத்தத்தோடு இந்த ஜெபத்துல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, இந்த ஓட்டத்துல நீ தனிமை இல்ல, இந்த லட்சியத்துல நீ தனிமை இல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் என்று ஆமோது, முழு பலத்தோடு ஆமோதித்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது இல்லை. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. நம்புறவங்க எஸ் எஸ் எஸ். அந்த பயத்தை கர்த்தர் இப்ப வெளியே எடுத்து போறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எடுத்து போறாரு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நீங்க கலங்க வேண்டாம், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே. கன்மலையாம் கிறிஸ்து, கன்மலையாம் கிறிஸ்து சொல்லு, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிடவே அப்பா அவர் கைவிடவே. மாலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மாலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே. அவர் மாறிடவே மாட்டார். காலங்காதே மகனே, காலங்காதே, ஓ காலங்காதே மகனே, காலங்காதே. கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே கைவிடவே சத்தமாயிலாரும் கைவிடவே மாட்டார், கைவிடவே. அப்பா கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே கைவிடவே. உங்களோட கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பார், உங்களோட கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். எங்க குடும்பம் மட்டும் தனியா இருக்குது. ஹல்லேலூயா. எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை, எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நாங்க இப்படியே இருந்துருவோமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குது. இதுல எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்கிட்ட யாருமே இல்லாததை நினைச்சு என்னை இந்த பிரச்சனையில சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து நின்னு சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட. பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அப்பாவை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார், கணவனாரை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார், மனைவியை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார், சொந்தக்காரங்களை விட பெரியவர் உங்களோட இருக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதிச்சு. கூட பிறந்த யாருமே அங்க கூட இல்லல்ல, சொந்தம் இல்லல்ல, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ நான்காவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த அதிகாரத்துல ஒரு பயத்திற்கு நம்ம விடுதலை ஆகணும். என்ன பயம் அப்படின்னு சொன்னா, என் கூட யாரும் இல்லைன்ற எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்பவுமே வந்துடக்கூடாது. அதான் காலையில விடிகாலையில டோரை திறந்து பார்க்கிறாரு. டோரை திறந்து பார்க்கும்போது ஐயோ நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு கத்துறாரு வேலைக்காரன். என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அப்படியே குதிரை ரதங்கள் அப்படியே நிறைஞ்சு நிக்குது. அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிட்டோம். சீரியா நாட்டு ராஜா வந்து அனுப்பிட்டாரு யுத்த வீரர்களை. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்ம கூட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறியா? பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள். சொல்லுங்க, ஹல்லேலூயா. எதிரியிடத்துல இருக்கிற ஆள் பலத்தை விட உங்களுக்குள்ள நிறைய ஆள் இருக்குது. உங்களுக்கு தூதர்கள் உண்டு, உங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் தூதர்கள் இருக்கிறார். நீங்க தனி அறையில தங்கும் போது தூதர்கள் உங்களை தாங்குறாங்க, நீங்க வண்டியில போகும்போது தூதர்கள் உங்களை தாங்குறாங்க. தூதர்கள் இருக்கிறார்கள், தூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா.